அன்பார்ந்த நண்பர்களே, என் பெயர் எஸ் பொன்னையா. முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நான் திருமங்கலம் வட்டம் அப்பக்கரை தொட்டியப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தேன். ஆமாம், எல்லாம் மிலிட்ரி தான். 90% தொழில், 90க்கு 110% மிலிட்ரியால் தான் இருக்குது. இந்தி சாதாரண வீடு வச்சு இப்போ அங்கே பார்த்திங்கன்னா பாடி வீடாக உயர்ந்து போச்சு. எல்லாம் மிலிட்ரிக்காரன், ஒரு மிலிட்ரிக்காரனை பார்த்து இன்னொரு மிலிட்ரிக்காரன் பாடியாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிராமத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்து மிக கஷ்டப்பட்டு அங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்து, அங்கேருந்து ஹைஸ்கூல் அச்சம்பட்டி உயர்நிலைப்பள்ளி, அப்பொழுது உயர்நிலைப்பள்ளி, ராஜாராம் நாயுடு சொந்த ஊர். அங்கே ஹாஸ்டலில் தங்கி 6 வருஷம் படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கிறதுனால 1வதுலேருந்து எஸ்எல்சி முடிய வரைக்குமே நான் ரிசல்ட் எப்பயுமே பார்த்ததில்லை. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. முதல் 3 ரேங்க்குள்ளே தான் வருவேன். என்னுடைய படிப்பு காலத்தில் முதல் கணக்கு ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் சுமாரான மார்க் வாங்க வெளியே, மீதி எல்லாமே நல்ல மார்க் தான் வாங்கினேன். அது மாதிரி படித்து நல்லா பாஸ் பண்ணி வந்துட்டேன். ஃபஸ்ட் ரேங்க் நம்ம 1969 எஸ்எல்சி முடித்தேன். 71 எனக்கு இங்கே இன்டர்வியூ வருது. அப்போ எல்லாம் மதுரையில் அதிகமாக போக்குவரத்தெல்லாம் கிடையாது, பஸ் வசதிகள் எல்லாம் குறைவு. அப்படி இங்கே ஒரு இன்டர்வியூ முத அட்டன் பண்ணுறேன். அப்போ இதே மாதிரி ஒயிட்டில் சந்தானம்ன்ற ஒரு பிஹெச்டி இருந்தார். அப்போ அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ரூமுக்கு முன்னாடி தான் பிஹெச்டி ரூமு இப்போயும் இருக்குது. அப்போ கோர்க்கணும் டெலிஃபோன் இது. அது நான் கிராமத்திலேருந்து வந்ததுனால அப்போ எல்லாம் டவுனுக்கு அதிகமாக போக்குவரத்து மற்ற இது தெரியாது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அப்போயே நம்மளுக்கு போஸ்டிங் தந்துடுவாங்கன்னு நான் அந்த பிஹெச்டி ரூம்லேருந்து வெளியே வர இடத்துல உட்காந்துருக்கேன். அவர் சாப்பிட வெளியே வர்றாரு ஒரு 2 மணி. இவர் யார் என்னென்னா, சார் இன்டர்வியூக்கு வந்தவர்னு அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொன்னார். அவர் பேர் பாண்டியன், சமையல் பேர் நினைக்கிறேன். சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு பாண்டி போயிட்டு வான்றாங்க. அப்போல்லாம் கலெக்டர் ஹவுஸுக்கு நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதுக்கு நடந்து தான் போகணும். அதிகபட்சம் பஸ்ஸு எப்போயோ 3ஆம் நம்பர் ஒன்று வரும், வெள்ளை சிட்டி பஸ், நடந்தே போகணும். அதிகபட்சம் நடந்து போயிடுவேன். அப்படி போயிட்டு எனக்கு அதுலேயே 74லேயே இது வந்துச்சு. இது முசலப்பட்டியில் ஆதி திராவிடர் நல தாசில்தார் தலித்தாசன் இது ஆரை ஸ்பெஷல் ஆரை, அதில் 2.25 வருஷம் அங்கே இருந்தேன். அப்போ வேலை பார்த்தவங்க கோபால விஷால், சிவசுப்பிரமணியம் நல்லா செட்டுக நம்மளுக்கு நல்லா சொல்லித்தந்தாங்க. ஸ்ரீமணி இவங்கெல்லாம் நல்லா சொல்லி வேலை வெட்டியை இதெல்லாம் லேண்ட் எக்ஸல் ஆரை. அப்போ நிலக்கோட்டை தாலுகா நம்ம உசலப்பட்டி டிவிஷனில் இருக்கிறாங்க. எனக்கு நிலக்கோட்டை தாலுகா ஒதுக்கீடு. காலையில் அங்கேருந்து நான் மாபரத்து உசலப்பட்டியில் மேக்சிமம் ரூமெல்லாம் யாருக்கும் தர மாட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேச்சுலர் ஆளுங்க. அதே இன்டர்வியூவில் திண்டுக்கல்கார சந்திரன் ஒரு பையன், வேடசத்துக்கார் துரைசாமி, நாங்கள் 3 பேர் மாபரத்தைப்பட்டி போகிற ரோட்டில் ஆடு வெட்டுற ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஓட்டெடுக்கில் 6 ரூம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ரூமு. பிறகு ஈபிக்காரங்கெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் தங்கிக்கிட்ட நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு, அதாவது அப்போ எப்படின்னா ஹாஸ்டலையும் பார்த்துக்கணும், லேண்ட் எக்யூஷனையும் பார்த்துக்கணும். அப்படி ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு ஆரை. எனக்கு நிலக்கொண்ட தாலுகா கொடுத்ததுனால நான் காலையில் எழுந்திரிச்சு வத்தலை கொண்டு போனேன்ட்டா அப்படியே பாலப்படு வரைக்கும் ஏரியா. அப்போ அந்த காலங்களில் எப்படி இருந்தால் லேண்ட் அக்யூர் பண்ணுறப்ப நான் அதிகமாக அங்கிட்டேருந்து வர முடியாது. அதனால் என்ன செய்வேன்னா, வத்தலை கொண்டில் அப்போ 2 பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இடையில் ஒரு 5-6 ரூம் இருக்கும். அந்த ரூமில் அந்த இது பண்ணிக்கிறேன். அப்படி ரூம் அங்கே இல்லைன்னா யூனியன் ஹவுஸில் படுப்பேன். அதே மாதிரி நிலக்கோட்டை போனால் தாலுகா ஹவுஸில் படுத்துருப்பேன். பாலமேடு போனால் அங்கே ஹாஸ்டல் இருக்குது. அழகாலூரில் அப்படி படுத்துட்டேன். அப்போ இந்த லேண்ட் எக்யூஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்து எப்படி மாதத்துக்கு 4 ப்ரொபோசல் கொடுக்கணும் லேண்ட் அக்யூர் பண்ணி. அப்படி வேலை பார்த்து நல்லா திறமையாக அந்த காலத்தில் வேலை பார்த்ததுனால ஒன்று எல்டையர் இதிலே லேண்ட் அக்யூஷன் தான். அதனால் லேண்ட் அக்யூஷனை பற்றி எனக்கு அத்துப்படியாக நல்லா தெரியும். அதை 4-1லேருந்து DD-LK 5 வரைக்கும் அது முடிச்சோன்னா பிறகு அப்போ டெல்லியோட இந்த பாச்சா அதெல்லாம் நாங்களாம் ஒரே செட்டு
அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்துச்சுல்ல 1977 நேஷனல் இது அப்போ வர்றப்ப எங்களை எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இதனிடையே நாங்கள் ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நிற்கக்கூடாதுன்னு வேட்டி விட்டுறாங்க. நாங்கள் அந்த காந்தி மியூசியம் பக்கம் போய் உட்காந்து ஆளுக்கு பேசுவோம். நாங்கள் ஒரு 150-200 பேர் இங்கே டெல்லியோட வேலை பார்த்துக்கிட்டோம். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஆளு பேர் 2.5 வருஷம் குறையாமல் வேலை பார்த்துருக்கோம். 2 இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டோம். அப்பயே 74 அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் 77 76லேருந்து எங்களை யூஸ் பண்ணல. திரும்ப வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போஸ்டிங் போட்டாங்க. அதில் வந்து நான் ஜிஹெச்சில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருக்கேன். பிடபிள்யூடி பெரியகுளம் அங்கே ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருக்கேன். அப்படியே வேலை பார்த்து ஆமாம். அப்புறம் எங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபைங் டெஸ்ட்டு 1977 வச்சாங்க. அதில் மேக்ஸிமம் நாங்கள் எல்லா பேருமே பாஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இப்போ எனக்கு வந்து அந்த டயத்தில் கோயம்புத்தூர் அலாட்மெண்ட் ஆகிருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து எல்லாம் செலக்ட் ஆகல. அந்த 77 பாஸ் பண்ணதை 80 தான் 79 80 காலகட்டத்தில் தான் போட ஆரம்பித்தாங்க. அப்போ கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறப்ப கோயம்புத்தூர் கலெக்டரேட்லேருந்து வேகன்சிலேருந்து திருப்பி விட்டாங்க. அந்த போஸ்டிங் போடாமல் பிறகு திரும்ப 1980 தான் டிஎன்பிசிலேயே ஒரு 50 பேரை எடுத்துட்டாங்க. ரெவென்யூவில் கோயம்புத்தூர் ரெவென்யூ, ஈரோடு ரெவென்யூ, அந்த பிறகு ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து 50 பேர் நாங்கள் அட்ட டயத்தில் 1980 சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸ்லேயே போய் ஜாயின் பண்ணி அங்கே வேலை பார்த்துருந்தேன். சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸ் எப்படின்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆன உடனே டெம்பரவரியாக 5000 பேர் 10000 பேர் எடுப்பாங்க. அந்த ஆஃபீஸ் பத்தாமல் இங்கே மவுண்ட் ரோட்டில் தேவாலய ஒரு இது இருக்குது. அது ஒரு 6-7 மாடி. அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் ஆரம்பித்து அங்கேயே இயங்கும். அது முடித்த இந்த மெட்ராஸை பொறுத்தளவில் எல்லா பேரும் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா இந்த சர்வீஸ் கமிஷனு இது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் இது 2 வச்சுட்டு அங்கே எல்லா பேரும் சும்மா இருக்க கூட வேலை வந்துடும். 6 மாதம் 1 வருஷம் வேலை பார்க்கலாம். எப்படின்னா ஒரு குரூப் 4 கால்மார் பண்ணுறாங்கன்னா கோடிக்கணக்கில் வந்துடும். எப்படி 15 லட்சம் 20 லட்சம் வருது. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து செய்ய முடியாது. அதனால் இப்போ குரூப் 4 வந்து அங்கே IJKன்னு ஒரு 3 செக்ஷன் தான் அதுக்கு மெயின் செக்ஷன். அப்போ இல்லை இல்லை IA IBD இப்படியே ஒரு 10 போடுவாங்க. JK இப்படி போடு. அப்படி போட்டு அதுக்கு சூப்பரண்டு ஒரு 5 பேருக்கு ஒரு சூப்பரண்டு அது போட்டு அது சூப்பரண்டு கேடரு ஒரு அசிஸ்டண்ட் கேடர் மட்டும் ரெகுலர் ஆள். மீதி எல்லாம் டெம்பரவரியாக இருப்பாங்க. என்னன்னா அப்போ எல்லாம் அப்ளிகேஷன் வரப்போ போஸ்டல் ஆர்டர் இருக்கும். அதை வெட்டணும் வெட்டி அதை அந்த மவுண்ட் ரோடில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் அந்தந்த செக்ஷனுக்காரங்க கவர்மெண்ட் சீட்டு வச்சு எழுதி அப்போல்லாம் டைப்பெல்லாம் இது குறைவு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. போய் அங்கே கொடுத்து இது பண்ணணும். அதுதான் வருமானம். அந்த வருமானத்தில் நம்ம சம்பளம் எல்லாம் கொடுக்குறது. அது சர்வீஸ் கமிஷனில் பிறகு என் பிஸ்னஸ் வந்து இங்கே ஹெல்த் விஸ்டா அதாவது பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் 2வது குழந்தை கல்வி வேலையில் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. எங்கள் மதன் மட்டும்தான் பாவம் அதுக்கு தெரியாது. பிறகு வாலண்டியராக நாங்கள் போன 50 பேரில் 35 பேர் அவங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாறி போயிட்டாங்க. நாங்கள் இங்கே இருந்து பரமசிவம் தான் இருக்கேன். அவர் நாங்கள் மதுரை ஜில்லாவில் 2 பேர் வந்துட்டேன். பிறகு ஒரு 6-7 பேர் மதுரை ஜில்லா ஆளுங்க அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இல்லை. அப்படி வந்தோன்னா இங்கே நேரவே நான் திருமாவளம் தாலுகாஸ்க்கே நேரம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் 1984. அப்போ வந்து பிச்சராஜின்னு ஒரு தாஸ் இருந்தார். அப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் கழித்து மெட்டானிட்டி ஒய்ஃபு டெலிவரிக்கு இதான அவர்கிட்ட போய் கேட்குறப்ப மிக கடுமையாக வச்சுட்டார். அதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டிய தான் அவர் பேசுவார். பிச்சராஜி ஆமாம் வேலை கடுமையாக பேசுவார். ஏன்னா செக்ரட்டரியேட்லேருந்து வந்த பெரிய இவ்வளோ பூய் தாஸ் காமிச்சுக்காங்க சார் என் ஒய்ஃபு வேறு யாருமே இல்லை எவ்வளோ சொல்ல இல்லை. அப்புறம் இந்த நம்ம பார்த்தா மாதிரி அங்கே சங்கத்தாளுங்க சார் அவர் அப்போ நம்ம கொஞ்சம் இது இல்லாத அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா அப்புறம் வந்து சொல்லி இது பண்ணல பிறகு அனுப்பி விட்டாங்க. ஒரு போய் சும்மா 4 நாள் லீவ் போட்டு பார்த்து அவர் நல்ல ஒரு குழந்தை வளர்த்து சொல்லுவாங்க. அப்படியே அந்த அங்கேருந்து ஒல்லியன் முடிச்சோன்னா சர்வேட்டேலிங் அவன் எங்கே வந்து
இங்கே லோக்கல் கிடையாது. ஒருத்தர் சர்வே டெலிக்கு ஆகிப்போச்சு. எங்கள் பேச்சு போத அது போய் ஒருத்தர் தான் பேச்சா. அது எங்கள்கிட்ட அந்த மன்னார்குடி எஜுகேஷன் இது கல்வியல் துறை கட்டி வச்சுருப்பாங்களே ட்ரைனிங் சென்டரு, அதில் தான் எங்களை போட்டு ஆசை இது பண்ணிட்டாங்க. சரி, அங்கே வந்து ஒரு 48 நாள் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்து உடனே வந்துடுது ப்ரொஃபஸர் வந்து இங்கே நல்லபடியாக. நான் பள்ளிக்கூட்டில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன் ஆரையா. அதே மாதிரி சிந்துப்பட்டியில் என் ஒய்ஃபு அங்கே தொட்டப்படாக்கில் வேலை பார்த்தனால உசிலப்பட்டி தான் குடியிருச்சு. உசிலப்பட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அப்போ நம்ம ஆளுங்க நம்ம அசிஸ்டண்ட் எல்லாம் ஏன் ஒளி இந்த ராஜேந்திரன் இவர் அந்தோழி எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபிட்டான மாதிரி சாரெல்லாம் குருநாதர் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு மாதிரி ஆகிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் வந்தால் நல்லா சொன்ன இடத்துல போஸ்டிங்கை போட்டாங்க. சிந்துப்பட்டி ஆரையா 2.5 வருஷம் ஆமாத்தான் ஆரையே போட்டு 3-7 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கேருந்து இப்போ டிடி லிஸ்ட் சேர்த்தோடல டிடி லிஸ்ட்டில் ஒரு 95 பேர் 96. அப்போ அந்த லிஸ்ட்டில் 140 பேர் போட்டாங்க அந்த வருஷம். அப்போ வந்து பைவரிகேஷன் எது தேனி ஜில்லா பைவரிகேஷன் ஆகுது. அப்போ இந்த தேனி ஜில்லாவில் வந்து கலெக்டர் வந்து ரொம்ப வேகமான டைரக்டர் ஐஏஎஸ். இவர் வந்து நம்ம ப்ரொமோட்டிவ். அவர் என்ன சொல்லிட்டாரு, இருக்காலும் உடனே ரிலீவ் பண்ணி காய்ச்சி போய் சத்தம் போட்டு எல்லாத்தையும் ரிலீவ் பண்ண. நான் அப்போ ஆரை பீரியட் முடிச்சோடல இதை நான் சொல்லணும். உசிலம்பட்டியில் கொல்லப்பட்டி சக்தியில் அவர் இல்லை சத்யகோபால் சார் அவர் இங்கே இருந்தவர் நம்ம பேர் அவரை வேட்டு வரத்தான் அவர் கடுமையாக இருந்தார். இது எல்லாம் ஆர்ஐபி அசிஸ்டன்ட் பீரியடில் வந்து எனக்கு வந்து இது உசிலம்பட்டி தாலுகா ஆஃபீஸில் போட்டிருந்தாங்க. இல்லை நம்ம ஆளுல குறை சொல்கிறேன்னு சொல்ல வரல. உசிலம்பட்டி தாலுகா போட்டிருக்கப்ப உசிலம்பட்டியில் யார் இருந்தாலும் இந்த பள்ளியில் வந்திருக்காரு. அவர் உசிலம்பட்டியில் ஒரு டாமினேஷன். என்ன டாமினேஷன்னா பிகே தவிர மேக்சிமம் இந்த தாலுகா கீ போஸ்ட்டில் இருக்க விடுறது. அப்போல்லாம் கோச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் மதுரைக்காரங்க வந்து உசிலம்பட்டி யாருமே வேலை பார்க்க வரமாட்டாங்க. வந்தாலும் என்ன டேல்ஸ் உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு மாதத்துல வேலை வைப்பார். மதுரையிலேருந்து வர்றவங்க லீவ் போட்டு போடுவாங்க. நானே அங்கே அதே 16 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன், தவறாக சொல்ல வரல. அப்போக்கு இருந்த காலகட்டம் உசிலம்பட்டியில் இன்னும் கொஞ்சம் மோசம். யார் இந்த நம்மளை மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வீடும் தர மாட்டாங்க. உசிலம்பட்டி அதை இன்னும் இப்போ இருக்க டெவலப்பிங்க அப்போ கிடையாது. அது எல்லாமே தாலுகா ஆஃபீஸ்லேயே வந்து யூரியில் பாஸ் பண்ணுவேன், கஞ்சாவை முன்னாடி ஊற்றுவேன். இல்லை நான் 74லேருந்து இப்போ 96 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஆமாம் 84 நாங்கள் வேலை பார்த்தோம். அப்படியா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சு. நான் சொல்கிற காலகட்டத்தில் அப்போது அந்த தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி பிள்ளையார் கோவில் முன்னாடி ஒரு புளிய மரம் இருக்கும். இல்லை எல்லாம் அங்கே தான் வந்து மந்த மாதிரி உட்காந்துக்கிடுவாங்க. இல்லை நம்ம அங்கிட்டேருந்து மத்தளை கொண்டு வரான்னு வைங்க, இறங்களோன்னு நம்ம தாலுகா சோகிறது அவளுக்கு பாத்ரூம் மாதிரி. நம்ம எவ்வளோ கட்டி எது வெளி பார்த்தாலும் கேட்குறதில்ல. அப்படி நான் அசிஸ்டண்ட் பீரியட் வேணுமன்றதுக்காக உசிலம்பட்டி தாலுகா ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்க ஆளுகள்லாம் சேர்ந்து யார் பேர் வேணாம் ஆளுங்க சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாம் இப்போ இருந்த ஆளுங்க தான் என்ன என்னை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆர்டிஓக்கிட்ட சொல்லி என்ன அவங்க ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு அவர் ஆர்டிஓ சொல்லோன்னே அப்போ டைரக்ட் ஐஏஎஸ் அந்த ஒரு சின்ன பையமாக இருப்பார். சில்காவில் இன்னொருத்தர் அந்த ஆஃபீஸ்க்கு ஆப்டார் தான் போட்டு வருவார். வந்து அவர் தான் பாபுலால் மீனா இங்கே நேரம் வருவாருங்க. காலையில் அவர் வாட்டுக்கு கோட்டர்ஸ்லேருந்து வருவார். ஆஃபீஸுக்கு வந்தால் உசிலம்பட்டி எல்லாம் ஆர்டிஎஸ் ஆஃபீஸில் நல்லா முன்னாடி நல்லா மரங்கள் இது அங்கே வந்து சப்ஜெயிலு ஆர்டிஎஸ் ஆஃபீஸர் 2 மட்டும் ட்ரெஷரி எல்லாம் அப்போ இல்லை. அங்கே
வேறு கட்டடத்தில் இருந்துச்சு. என்ன எல்லா வெளியூர் ஆளுகளும் இந்த எழுமலை சைடு போகிறவன் எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு வர்றவன் எல்லாம் இந்த ஆர்பிஎஸ் ஹாஸ்பிட்டலாடிதான் நல்லா படுத்துக்கிட்டு படுத்த வீட்டில் இப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு படுத்து ஆஃபீஸ் போகிறது வர்றது ஆஃபீஸில் கூட மதிக்காமல் வாட்டிக்கு இருப்பாங்க அந்த சப்ஜெக்டுக்கு வந்தவங்க எல்லாம். அவரை ஆப்டாரை போட்டு வந்து இந்த இவ்வளோதே 21 23 வயசு தான், ரொம்ப சின்ன பையன். ஆளை பார்த்தா பெருசா மொக்கையாக இருந்தால் கூட ரொம்ப சின்ன பையன். ஆப்டாரை போட்டு இப்படியே பிசி கம்மி கேட்சிக்கு இப்படி எல்லா பேரையும் பிடிக்க சொல்கிறது, தூக்கிட்டு போய் சப்ஜெக்டுக்குள்ளேயே விடுன்றது பெரிய. ஆமாம் அதில் அது அவர் கல்யாணம் போதுற ஒன்று காணாமல் போன்னு சொல்லி ஆளுகளை காய்ச்சி விட்டார். பாத்ரூமில் போட்டு விட்டு இல்லை நிச்சயம் பண்ணி அந்த அம்மா போட்டுக்கு போல் அந்த போதனை எங்கேயே விழுந்து போச்சு. அன்னைக்கு முழுக்க எல்லாம் தாலுகாலத்துலேருந்து ஆள் வச்சு காய்ச்சி விட்டார். கடைசியில் நம்ம ஆள் கூட்டில் பிள்ளை தான் எடுத்து ஐயா தண்டை படுத்த 2 நாள் கழிச்சு தான் அந்த ஆளுகளை விட்டார். இல்லை ஆனால் அவர் இது விடுறாரு. தொட்டப்படாக்கிடும் இல்லை இருக்காங்கல்ல, இன்னும் இருக்காங்கல்ல. இத்தனைக்கு அது தொட்டப்படா ஜமீலூர். அப்போ டிஎஸ்பி அந்த ஏஎஸ்பி அவர் டைரக்டர் இது ஏஎஸ்பி அதெல்லாம் 2 பேரும் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க போட்டு உச்சலப்பட்டியே கொஞ்சம். அவரும் நார்த் இந்தியன் தான், அவர் ஐபிஎஸ் இல்லை. அப்படி மாற்றி விட்டோம்ல அவர் வந்து இமிடியேட்டாக ரிலீவ் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இவரும் கேட்கல. தாசார் வந்து பூவளிக்கும் சார் அவர் மாட்டேன்னு சொன்னார். அவரை வந்து இவர் அம்படியாக ரிலீவ் பண்ணுறீங்களா எல்லாம் ஆய்வுன்னு ஆரம்பிட்டார். சப் கலெக்டர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை ரிலீவ் பண்ணி விட்டார். நான் சொன்னேன், அவர் நிறைய குவார்ட்டர்ஸில் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார். நான் அந்த ஏரியாவில் தான் குடியிருந்தேன், அந்த நாடா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டார். நான் ஒன்றும் செய்ய முடியல, இந்த மாதிரி லோக்கல் பிரச்சனை. இவர் வேறு சொல்கிறாரு, இல்லை நான் வேறு மாதிரி சொல்லிக்கிட்டுங்களா, இதனால் ஒன்றும் இல்லை சொந்த கதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை உங்கள் பராக்கிரமங்களை தானே சொல்ல சொல்லியிருக்கோம். என்ன உங்கள் பராக்கிரமம் அதில் என்னன்னு சொல்லுவோம், கடைசியில் சொல்லுவேன். என்னங்க நான் மதுரை மாவட்டத்தில் இது அனுபவத்தை சொல்கிறேன். வேலையெல்லாம் வந்து எங்கே இருந்தாலும் இங்கே இருங்க. இந்த ஆர்ஐபி முடிச்சோடனே சிவில் சப்ளை ஈஸ்டில் தான் போட்டாங்க. அப்புறம் யூஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் போய் கஷ்டப்பட்டு திருப்பி இவங்க வந்து ஸ்பெஷல் குவாலிஃபை டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டெஸ்ட்டில் ஒன்று வச்சா 80ல் நாங்கள் முதல்ல வந்தது ஸ்பெஷல் குவாலிஃபை டெஸ்ட் 1977 இல்லை. அப்போ நிறைய அப்போ ஏறக்குறைய 10,000 பேர் இருக்கும். இந்த ஃபுட் கார்பரேஷனில் இது ஆக்கலாம் இல்லை நேஷனல், அதில் தான் காலி ஆகுது, இல்லாட்டி காலி ஆகாது. மதுரை மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போனீங்கல்ல, அந்த கதையை ஆரம்பிக்க இல்லை அடுத்து வரேன். அதில் தானே வந்தேன். இங்கே போனாத்தானே இங்கே இருக்கேன். இந்த உசிலம்பட்டி கதை இல்லை ஆர்டி ஆஃபீஸுக்கு இல்லைங்க, அது ஆர்ஐபி முடிச்சது அது அந்த காலத்துலலாம் இங்கே இருக்க ஏங்க. அந்த ஆடு வெட்டுற இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். காலையில் இப்படி உட்காந்துருக்க ஒரு ஆள் வீச்சரை வெட்டி விட்டாருங்க. பாலத்துக்காரன் வந்து இந்த மாமரத்து பட்டிக்காரன் ஏதோ வட்டி கொடுத்ததில் வந்து எல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் உட்காந்துதாங்க இருக்கோம். அந்த வீட்டு முன்னாடி ஆடு வெட்டுற காலையில் காத்தால் ஒரு 7 மணி சும்மா இருக்குங்க. அப்படியெல்லாம் நடந்த ஊர் தான். என்ன செய்வீங்க? காலத்தில் எல்லாம் மக்கள் போயிட்டுருக்க வந்துக்கிட்டுருக்க. இத்தனைக்கு உசிலம்பட்டி மாமரத்துப்பட்டியில் தான் அந்த சேர்மனே இருக்கார். அவர் 24
ஆர்ஐபியில் போடல, டிடிபியில் தான் போடல. டிடிபியில் தான் ஆமாம் என்ன தேனிக்குள்ள நுழையிறதுன்னா அதுக்கு தனி தகுதி வேணும்ல. ஆமாம் குஞ்சித போத அவர் தான் சிறந்த, அவரை டெய்லி வையாத நாளே கிடையாது. ஏன்னா நான் நல்லா இருக்க பிடிக்க என்ன மாற்றிக்கிட்டு நானே டிஸ்ட்ரிக்ட் டான்ஸு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன், ஸ்டேட்டில் மாறி சொல்லியெல்லாம் சொன்னேன். போப்பா உங்களுக்கு வந்துடும் அப்படி இப்படி இருந்தார். என்ன அங்கே வந்து எப்படி பெரியார் பெல்ட்டுக்குள்ள அவ்வளோ ஈஸியாக நுழைய முடியுமாண்ணே? அண்ணனுக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்லை, அந்த காலத்தை இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லாக்க பெரியார் பெல்ட்டு பவரை அவர் இது எனக்கு பவர் இருக்குன்னு என்னை மாற்றி அங்கே விட்டாங்க. தாசில்தார் எழுதிப்பட்டார், பூலிகை தாசார் சொல்லிட்டார் என்னால் முடியலை கோச்சுக்கிறேன். நான் வந்து எல்லா பேருக்கும் ஒரு சப்ஜெக்ட், எனக்கு 4-5 சப்ஜெக்ட் கொடுப்பார். அப்போ வந்து ஃபேமிலி பிளானிங், ஸ்மால் சர்வீஸ் எல்லாம் தாசார்கிட்ட கொடுத்து இங்கே அனுப்பி விடுவார். நான் இங்கே ஆளுகளை பொறுத்து எல்லாமே நம்ம உசிலம்பட்டியை பொறுத்தளவில் தாலுகாவில் எதுவுமே குறையில்லாமல் சரி பண்ணிவிடுவேன். இந்த 4 அப்போக்கெல்லாம் ஃபேமிலி பிளானிங், ஹவுஸ் சைட்டு, ஸ்மால் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப தீவிரம் என்ன கேட்கு. அப்புறம் வந்து நான் மெடிக்கல் லீவ் போட்டேன். உடனே இது மெடிக்கல் போர்டுக்கு இங்கே அனுப்பிட்டாங்க. சரின்ட்டு இப்போ ரீஜாயின் பண்ணலன்னா அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு சொல்கிறாங்க A2 அப்போ அந்தோணி இல்லை ராஜேந்திரன் A4 எல்லாம் சொல்ல எனக்கு பேரூர் தாலுகாசை ஜாயின் பண்ண வேணாம்ட்டாங்க. சார் இதுதான் ஜாயின் பண்ண விட பண்ணிட்டாங்க. அது இந்த இவர் இருக்கார், அவர் என்னது இந்த இதில் வேலை பார்க்குறாருல அவர் தான் அங்கே தாசார் ஏன்னா குமாரவேல் இல்லை இவர் இந்த பேர் சரி அவர்கிட்ட அவர் போன தடவை அது ஒரு 2 வருஷம் கழிச்சால இது நடக்குது. அப்போ அதுக்கப்புறம் பூலிகை தாசாலாம் வந்தார். இன்னொரு குட்டை பூலிகள்லாம் இருந்தார்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், கல்லல்ல ராஜகோபால். சரி அது விடுங்க. அப்புறம் வந்தோடனே எனக்கு வந்து A3 சீட்டை கொடுத்துருக்காங்க. மறுநாள் அங்கே வந்துட்டாருங்க. வந்து என் சீட்டை கொண்டாடி யார் இவர் ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷன் ஆமாம் பாபுலார் வந்து பிஆரை கொண்டு விட்டார். நான் அங்கே போனோன்னே எல்லாத்தையும் அந்த 3-4 நாள்லையே எல்லாம் சரி பண்ணி நல்லா வச்சுருந்தேன். அதனால் வந்து பார்த்து பிறகு அவர் தாசார இவரை ஜாயின் பண்ண விட்டார். எனக்கு ஒன்று சார் கலெக்டர் ஹவுஸில் சொல்லிட்டாங்க அப்படி இப்படி விட்டார். அதனால் இப்படி ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள இதில் தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது உசிலம்பட்டியில் வந்து வேலை பார்த்தாலே எங்கேயும் வேலை பார்க்கலாம் ஒரு பாயிண்ட். அதுலேருந்து டெப்டி தாசிலாகவே தேனி ஜில்லாவுக்கு போனேன். டெப்டி தாசிலார் போன உடனே அங்கே எல்லாம் அப்போ எல்லாம் அங்கே வந்து சும்மா ஐடி இதில் தான் தாலுகா வந்து கலெக்டர்கிட்ட போட்டு அப்போ இருந்து நாங்கள் எல்லாம் மதுரக்கார ஆளுங்க தான். இதை நம்ம ராஜேந்திர சார்ந்தால நாயர் அவர் சிரஸ் சார் இல்லை எல்லா பேரும் நாங்கள் டீம் ஒர்க்காக நம்மளுக்காகவே ட்ரெயிலெல்லாம் நிப்பாட்ட சொல்லி மதுரக்காரர்களுக்கு ட்ரெயின் நம்ம கலெக்டரேட் முன்னாடி நிற்க காலையில் வந்து ஆளுகளை இறக்கி விட சாயங்காலம் போகும். பஸ் வசதி அவங்க இல்லாதனால செஞ்சாங்க. நல்லா வேலை பார்த்தா பாதி பேர் காலப்போக்கில் கிட்ட வந்துட்டாங்கன்னு வைங்க. இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க வரைக்கும் கலெக்டர் ஏறக்குறைய கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 4-5 வருஷம் நான் அங்கே வேலை பார்த்தேன். அதுலேருந்து ஜோனல் டிடியாக இதுக்கு போட்டாங்க பெரியவளை. அங்கேருந்து பிறகு டிஎஸ்ஓ போடி அப்படியே போயிட்டு இப்போ பழையபடியே கலெக்டர் ஆஃபீஸ்லேயே செக் போஸ்ட் வேறு இடம் இல்லை. போடிமெட்டி செக் போஸ்ட் எல்லாம் ஒரு காப்பி கூட வழி இருக்காங்க. அதில் பஸ்ஸு வசதி கிடைக்காது. போடியிலேருந்து பல நாள் அந்த 7 கிலோமீட்டர் நடந்து போய் வர வேண்டும். அதில் இந்த அட்டை காசு வசூல் பண்ணக்குள்ள எவ்வளோது ஒரு வண்டியை விட்டான்னு வைங்க, மேலேருந்து வந்தாண்டா பாட்டிலேருந்து நம்ம தான் இல்லை அந்த போலீஸ்காரங்க வாங்கி அவங்க செஞ்ச வேலையை தான் நாங்களும் செய்ய வேண்டியிருக்கேன். எப்படி இருக்காளுங்க ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வருது.
அங்கே எனக்கு வந்து ஒவ்வொரு தாலுகாவிலையும் 2 இருக்காத கொடுவலார்பட்டி தேடி. அப்போ அந்த தேடி ஆரை வந்து தேடி ஆரை விஓ வந்து ஏதோ ஒரு லேசாக சப்ளை சர்வீஸு உலகாமல் செய்யணும். அது ஒரு நொட்டி போய் செய்கிறப்பே அழுது புரியசா வந்துச்சு சொன்னால் போதும், ஏதாவது சொல்லி முளைக்கிட்டே போவாப்பில். அப்படி போன ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு சரியாக கவனிக்கிறது கலெக்டர் கூப்பிட்டு சத்தம் போட்டார். சரின்ட்டு ஒரு டீம் வருதுன்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும். அசம்பிளி டீம்கிட்ட நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ செலவழிக்கணுட்டு. சரின்ட்டு அந்த செலவை சரி கட்டுறதுக்காக எல்லாம் தாசாருக்கு வந்துட்டு எல்லாம் எதுக்கு ஜோனல் டியூட்டி இல்லை இல்லை சின்னது பெரிய தப்பு இது கிடையாது. அதை 10-15 பேருக்கு செலவழிக்கணுன்றதுக்காக ஒரு இந்த பக்கம் ஒரு போனோம் பெரியவள சைடு போகிறப்ப ஒரு வண்டியை பிடிச்சிட்டோமுங்க. அங்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அந்த பக்கம் டிவிஷன் ஒன்று, அது 2 தாசில்தார் இது ஒன்று. ஏசி எக்ஸைஸில் எல்லாம் FL3 இதை மட்டும் மேக்ஸிமம் பார்ப்பேன். அதாவது மெட்ராஸ் அடுத்து அதிகமாக FL3 உள்ளது விருதுநகர் ஜில்லா தான். இதை நம்ம ராதா சார் வந்து கமிஷனர் ஆஃப் ப்ரொவின்ஷியல் இருக்கப்போ மாதம் கரெக்டாக மீட்டிங் போவேன். என்னை இருக்க சொல்லி எல்லாம் காமன் மீட்டிங்லேயே விருதுநகர் டிசி மட்டும் இருக்க சொல்லிட்டார். என்னடா ஒன்றும் தப்பு பண்ணல எடுக்கிட்டு இருந்துங்க. அவர் வந்து அப்போ டிஎம் டாஸ்மார்க் இன்சார்ஜ் 7 மணிக்கு வர அவர் இருக்க சொல்லிவிட்டார். நான் 7 மணிக்கு ஒத்தையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எழிலகத்தில். ஆனால் கரெக்டாக வந்தாருங்க. இந்த டிஎம் டாஸ்மார்க்கு வந்தார். வர்றப்பே வாங்க சொல்லி வாங்கன்னு அவர் கூட சேம்பருக்கே கூப்பிட்டு போனேன். ராதாகிருஷ்ணன் இல்லை கூப்பிட்டு போய் சேம்பர் ஆர்டிஓக்கு மட்டும் தனி ரூமு. இப்படி ஆஃபீஸ் மாதிரி பார்க்க முடியாது. இந்த இருக்காங்கல்ல அந்த அம்மா ஏசி அந்த அம்மாவை பிஆர்எஸ் கொடுக்க வேணாம்னு எத்தனை வாடி சொன்னாங்க. என் பக்கத்து ரூமு தூத்துக்குடி ஏசி நான் ஸ்டாப்பு போகக்கூடாது. நான் எவ்வளவோ சொன்னேன் கேளுங்க. இல்லை வேணாம்மா வேண்டாம் ஃபேமிலி ப்ராப்ளம் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தன் வந்து அப்படியே வெட்டி நம்மால் அவன் தலை நம்ம தாசார் தலையில் வந்து இது மடியில் வந்துச்சுங்க. வெட்டிட்டே பட்டப்போ 10-11 மணிக்கு ஆஃபீஸ் காலகத்தால் உண்மைக்கு இல்லை. அதனால் அந்த பில்டிங்கில் இப்போ யாரும் உட்கார்றது இல்லை. அது இந்த பக்கம் இருக்க அங்கிட்டு ஒரு இதை கட்டி அதில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆமாம் ஒரே பெட்டில் வெட்டி தலை அவர் மடியில் கிடக்கு. அரட்டை அடித்து அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை இல்லை. அங்கேருந்து வருதே இங்கே நான் பிஹெச்சி இருக்க ராம்நாடு வந்தார் கணேசன் விளாத்தி குளத்துக்காரர் விளாத்தி குளத்து கணேசன் சொல்லி அவர் அங்கே ஏசி வச்சதை வந்தார். அப்புறம் நான் பிஏ இது ஜாயின் பண்ணப்போ அவர் வச்சு தான் வாங்கினேன். அதில் அங்கே என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு திங்கட்கிழமை மனு கொடுக்க வர்றான்னு வைங்க, கேமராமேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவேன். நம்ம ஆர்டிஓ இப்படி உட்காந்துருக்கோமே இது ஆர்டிஓட சரியாக நின்று எடு இப்படி மனுவை இப்படி கொடுப்பாடா எடுன்னு இப்படி சுற்றி நின்று எல்லாம் கோயில்பட்டியில் இல்லை எடுத்துகிட்டு மறுநாள் பேப்பரில் பார்த்தா நம்மளை குறை சொல்லி மனு கொடுக்கறது இல்லை. அவர் ஃபோட்டோ எடுத்த முன்னாடியே கொடுத்துட்டு போவாங்க. அதில் வந்து கோவில்பட்டிக்கு எனக்கு வந்து தொகுதிக்கு ஆர்வம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இல்லை. அது கோவில்பட்டி தாசார் ராவத்தில் மகா குடியா சிறப்பு ஏஜ் என்ன கமெண்ட்ஸ் ஆகுது? என்ன ஏஜ் கமெண்ட்ஸ் ஆகுது?
இன்னைக்கு பர்த்டே என்ன ஏஜ் கமெண்ட்ஸ் ஆகுது? ஹாப்பி மகாலிங்க திடீர்னு நினச்சி போயிருக்காரு. திருமங்கலம் நன்றி தெரிவித்து நான் ஏற்கனவே பதிவு போட்டுவிட்டேன். இன்று உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நேரில் கொண்டாடியதற்காகவும் என்னுடைய நன்றியை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை முதல்ல அவர் சாப்பிடணுங்கிற சிஎம்கே ஊட்டி விட்டாங்க. அன்னாசி பழம். ஓகே ஓகே. அதே கட் பண்ணுங்க சார். இன்னொரு கட்டி இருக்கேன். பிரிங்க. கேலண்டர் கொடுத்துருங்க சார். ஒன்று தான் எடுத்தீங்க. ஆமாம் ஒன்று தான் வச்சுதான் அப்படியே பேக் பண்ணி உள்ள சார். அம்மா ஊற்றிட்டாங்க. கஷ்டப்பட்டு